திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இளப்புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. அண்ணா, நேத்து சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச அந்த வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் நேத்து வந்தது. நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு சீட்டு கூட வராது, 2 சீட்டு கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. கருத்து கணிப்புகளும் அப்படித்தான் இருந்தது. பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் இருந்தது. ஆனா முடிவு நம்ம யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி வந்திருக்கு. குறிப்பா கொளத்தூர் தொகுதியில நம்ம முதல்வர் அவர்களே தோல்வியுற்று அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான செய்தியைத்தான் நம்மளால கேட்கவே முடியல, தாங்கிக்கவும் முடியல. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்படி ஒரு நிலை வந்தது, அது குறித்து சொல்லுங்க. முதல்லமா இந்த தேர்தல்களை பற்றி நம்முடைய தலைவர் இப்ப நீங்க சொன்னீங்களே, எவ்வளவு பெரிய உழைப்பை, எவ்வளவு பெரிய திட்டங்களை மக்களுக்காகவே தனது ஆட்சியை அர்ப்பணித்து இரவு பகலாக தனது சக்தியையும் மீறி உழைத்து தன்னுடைய வயதை கூட பொருட்படுத்தாமல் கொரோனா காலத்துல யாருமே வெளியில வராத பொழுது கூட மக்களை நேரடியாக சந்தித்த ஒரு மாபெரும் மனிதநேய தலைவராக இருக்கிற நம்முடைய தளபதியை அவருடைய தொகுதியில அந்த கொரோனா காலம்னு சொல்லும் போது தான் தெரியுதுங்கன்னா ஞாபகம் வருது. அவரு அந்த கொரோனா பேஷண்ட அந்த கொரோனா கிட்டு போட்டுட்டு போய் பார்த்தாரு இல்லைங்களா? பார்த்துட்டு வந்து அவர் குடும்பத்துல இருந்து அவரை 4 நாள் 1 வாரம் தனிமைப்படுத்திக்கிட்டாரு. மனைவியை பார்க்காம, பிள்ளைங்களை யாரையும் பார்க்காம அவரு தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுல எல்லாரும் அழுதாங்க. துர்கா அண்ணி, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களாம் அழுதாங்க. பொதுப்பணியின் நாயகர்மா அவரு. பொதுப்பணியின் நாயகர் என்பது மட்டும் இல்ல, அனைவரையும் நேசிக்கக்கூடியவர். இன்று நேற்றல்ல, 50-60 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தவர் இந்த தமிழர்களுக்கு. அவர் ஒண்ணு சொன்னார், எல்லா முடிவுகளை பற்றி கூட இல்லை, நீங்க சொன்னீங்க இல்லையா, அவர் அந்த தேர்தல் முடிவை கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது, இல்லம்மா யாரும் சாப்பிடவே முடியலம்மா, பேர் அதுல நாமெல்லாம் கண்ணீர் உண்மை புரியாம உங்களை மாதிரி இருக்கவங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டோம். ஏன் கஷ்டப்பட்டோம்? இப்படியெல்லாம் உழைத்தவர், இப்படியெல்லாம் பாடுபட்டவர், இப்படியெல்லாம் அதுவும் குறிப்பா அந்த தொகுதி மக்களுக்கான நன்மைகளை ஒரு குடும்பத்துக்கு செய்தவருக்கு இப்படி ஒரு முடிவு வருதுன்னா ஒரு ஐயம் வந்தது, சந்தேகம் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். தலைவரை பொறுத்த வரைக்கும் லட்சியவாதி. அவர் சொல்றாரு, லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல நமக்கு முக்கியம் என செயல்படக்கூடியவன் நான். அந்த வகையிலே நான் இருக்கிறேன். திமுகவின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும் சொல்லியிருக்கார். தொய்வில்லாமல் தொடரும். இனி சிறப்பான எதிர்கட்சியாக திமுக மக்கள் பணியாற்றும். இதுவரை மக்களுக்கு சிறப்பாக ஆட்சியை தந்தேன், இனி எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு பணியாற்றுவேன். இப்படி ஒரு மாபெரும் ஒரு தலைவரை, இப்படிப்பட்ட வாக்கியத்தை, ஏன்னா எத்தனையோ பேர் நாம வெற்றி பெறும்போது தோல்வி அடைஞ்சாங்கல்ல, அப்ப அப்படிப்பட்ட தலைவர்லாம் யாரும் இந்த மாதிரி எல்லாம் பேசணும் இல்லை, சொன்னதும் இல்லை. ஆக மக்களோடு மக்களாக இருக்கிற சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை விதமான வெற்றி தோல்விகளை பார்த்தவர். அதைத்தான் நம்முடைய இளைய தளபதியாக இருக்கக்கூடிய துணை முதல்வர் நம்முடைய அன்பு பாசத்திற்குரிய தம்பி உதயநிதி கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையில கூட வெற்றி தோல்விகளை பார்த்திருக்கிறோம், எந்த கஷ்டம் வந்தாலும் மக்களுடன் நிற்போம், வெற்றி பெற்ற அனைவருக்கும். இதை கவனிச்சு பார்க்கணும். புதிதாக தலைவர் இந்த அளவுக்கு உழைச்சாரு அப்படின்னு சொல்றீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எல்லா வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் ஏன் மக்கள் நமக்கு இந்த தோல்வியை கொடுத்தாங்க? ஒருவேளை மக்கள்லாம் வச்ச மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இல்ல மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? ஏன் மக்கள் இந்த தோல்வி?
புதியதாக பொறுப்பேற்கிற அரசுக்கு வாழ்த்து சொல்லி வரவேற்கிற நம்முடைய தலைவர்களை வைத்துக்கொண்டு இந்த பார்வையை பார்த்தா நம்முடைய ஐயம் எங்க வருது தெரியுமா? மேதகு அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்தவர், உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள், ம். இதை போலவே மேலும் இந்த இந்த நிலைகள்ல ஆய்வு நடத்திய ஐயநாதன் போன்றவர் அவங்களாம் சொன்னாங்க. இப்ப இந்த இவிஎம் என்று சொல்லுகின்ற இந்த மிஷின், ம். கணினி வாக்கு மிஷின் இருக்க எதுக்கு? ஏன் பழையபடி நீங்க வாக்குகளே அளிக்கலாமே, வாக்குச்சீட்டிலே போட வைக்கலாமே என்ற கருத்தை இவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள். மிக முக்கியமா புரிஞ்சுக்கணும், மிஷினை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முந்தையே ஒரு 400-500 ஓட்டுகள் ஸ்டோரேஜ் பண்ணவும் முடியும், வாய்ப்பு இருக்கிறது. ம். நமக்கு ம். தான் சந்தேகம் வருது. ஏன்னா ம். மோடியும் அமித்ஷாவும் கேடிகளாக தங்கள் பணிகளை கிரிமினல்களாக கூட செஞ்சிருக்கிறாங்க பல இடத்துல. ஏன்னா இவங்க வெளியில தான் பஞ்சாங்கம், பூதம், பிசாசு, நாங்க தான் வான்வெளியில பறக்கிறோம் போறோம் சொல்லுவாங்க, ஏதாவது செய்வாங்க புராண கதையில. ஆனால் உண்மையில விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு இந்த வேலைகளை செய்கின்றதற்கும் இவர்கள் இறங்கியிருக்கலாம் என்ற இல்ல இப்ப ஐயம். அந்த ஏன் அந்த மிஷினை வந்து கொண்டுட்டு வந்து வாக்குச்சாவடிக்குள்ள வைக்கும்போது எல்லா கட்சியோட வாக்குச்சாவடி முகவர்களும் இருக்காங்க. அவங்க முன்னாடி ஓபன் பண்ணி காட்டிட்டு தான் முதல் ஓட்டு பதிவு வைக்கிறாங்க. அப்புறம் எப்படி முன்கூட்டியே போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதைத்தான் சொல்றாங்க. இப்ப பொன்ராஜ் போன்ற அப்படிப்பட்டவர்களுக்கு, அறிவியல்வாதிகளுக்கு தெரியறது நமக்கு தெரியாது. நம்ம சாதாரணமா நம்ம படிச்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா அவர்கள் சொல்லுவது என்னன்னா, ஏற்கனவே ஸ்டோரேஜ் பண்ணிருப்பாங்களாம். ஆஹ் அது கொண்டு இத வச்சு நமக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி காட்டிட்டு எண்ணுகின்ற போது, வாக்கு எண்ணும் போது அதெல்லாம் இணைஞ்சிரும் அப்படின்ற கருத்து கூட சொல்லப்படுது. அதனாலதான் உம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, ஜப்பான் போன்ற, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல விஞ்ஞானத்தில் நம்மளோட உயர்ந்தவர்கள். அந்த அறிவியல் கண்டு இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல இந்த மிஷினை எடுத்துட்டு பழையபடி வாக்களிக்கிறது கொண்டு வந்ததற்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. இப்படிப்பட்ட ஐயங்களுக்கு அங்கு இடம் இருந்தது, அவைகள் நிரூபிக்கப்பட்டன. இன்னைக்கு சரி, நம்முடைய இன்னைக்கு தோத்து போனோம்னா இந்த புகார் சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி 2021 வெற்றி பெற்றிருக்கிறோம். 24 பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். அதுவும் இல்லாம மாநகராட்சி தேர்தலில் ஏன் அப்பெல்லாம் இந்த குற்றச்சாட்டை வைக்கல? எல்லா நேரமுமே திருட்டுத்தனம் செய்வதற்கான நிலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ம். எல்லா நேரமுமே இந்த மாதிரியான புத்தக திட்டங்கள் பிளான்கள் வருவானுங்களா? ம். மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு கூட பேசாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடைபெறுவது சட்டப்பேரவை தேர்தல். ம். இந்த தேர்தல்ல அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? திராவிட இயக்கத்திற்கு எதிராக நம்ம தலைவர் தளபதி, அண்ணன் தளபதி எப்படி பாக்குறாங்க தெரியுமா? ஏன் அவருன்னு ஒண்ணு நமக்கெல்லாம் நெஞ்செல்லாம் அப்படியே பொங்கி வருது. நமக்கெல்லாம் அவருக்கு ஒரு கஷ்டம்னா ஏன் நம்மளால தாங்க முடியல, எங்களுக்கெல்லாம் வலியே வந்ததுமா, அப்படிப்பட்ட வேதனை ஏன் அவர் மேலன்னா, அவர் தான் இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் தலைவராக பார்க்கப்படுகிறார் என்பதற்கு இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பார்வை ஒரு காரணம். அவர்கள் இவர்கள் மீது பாருங்களேன், நான் இன்னும் கூட சொல்ற ஒரு ஐயம், தலைவர், நம்ம தலைவர் இந்த தொகுதியில நின்று, இந்த தொகுதி எல்லாமே அவருக்குரியது. ஒரு குடும்பமும் அவர் மேல அன்பு வச்சிருக்கிறது ஒண்ணுமே புரியல. எதிர்த்து நிற்கக்கூடிய ஆள், சும்மா வேடிக்கைக்கு நிற்கக்கூடிய ஒரு ஆள், நிறைய ஏற்கனவே பிரச்சனைகள் செய்து கொண்டு இருக்கிற ஒரு நபர் சும்மா போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த முடிவு வந்த உடனே இந்த ஐயம் வந்தது. அந்த தொகுதியிலே இப்படிப்பட்ட வேலை நடந்திருக்கலாம்னு காரணம் ஏன் தெரியுமா சொல்றோம்? வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க. இப்ப மம்தா பானர்ஜி இருக்காங்க, அவங்க கட்சி அவங்களும் அது மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ். மம்தா பானர்ஜி நின்ன அந்த தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதியில தோத்துரு. அப்போ இவர்கள் குறிவைப்பது ஒரு வேலை, ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு மட்டும் தனியாக குறிவைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்ற ஐயம் நமக்கு வருது. நம்முடைய கேரளாவிலயும் பினராயி விஜயன் தோத்துட்டாரு. 3 முதல்வர்களையும் திட்டமிட்டு தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உண்மை. திட்டமிட்டு தான் செய்திருக்கணும்ன்றது என்னுடைய ஐயம். ம். சந்தேகம் வலுக்கிறது. நம்ம முதல்ல சந்தேகப்பட்டோம், இப்ப அந்த சந்தேகம் அதிகமாக வலுப்பெறுது. ஏன் வலுப்பெறுது? எப்படி அவங்க ஏற்கனவே நல்லா இருந்த மக்கள்கிட்ட எப்படி அந்த வாக்கு விகிதம் குறையும்? வெற்றி பெற்றவரும் கூட பெரிய தலைவர்களாக போராடி வந்தவர்களாக கிடையாது. ஊரு பேர் தெரியாத ஒரு நபரை எப்படி வெற்றி பெறுவார்கள்? அப்ப அந்த மக்களை அவரு இந்த விஎஸ் பாபு அவர் வந்து ஒரு ரவுடி இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. செய்தி வந்திருக்கு. ம். ம். பொழுது
ஒரு பெரிய தனக்காக தன் குடும்பத்திற்கு விளக்கை போட்டவர், தன் குழந்தைகளுக்கு காலை உணவை தந்தவர், தன்னுடைய வீட்டிற்கு உரிமை தொகை தந்தவர், தன் பிள்ளைகளுக்கு கல்வியை தந்தவர். 1வதுல இருந்து அது பிஜி போற வரைக்கும் கூட படிக்க வைக்கிறதுக்கான தொகையை பொருளாதார ரீதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணாரு, ரவுடித்தனம் வாங்கியிருக்காருன்னா ஒரு ரவுடித்தனத்தை பத்தி நமக்கு தெரியாது, ஆனா செய்தி பரவி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு போய் எல்லாம் தெரிந்த விவரம் தெரிந்த அவர் திமுகவுல இருந்து போன ஒருத்தா அப்படின்னு சொல்றாங்க. நபர்கள்லாம் திமுக தொடர்ந்து இருக்க முடியாது, அதனால வெளியில அனுப்பியிருக்காங்க. வெளியில போயிட்டு நீ இப்படி நிக்கிறீன்னா அந்த மக்கள் படித்தவர்கள், உண்மையாக எல்லாவற்றையும் புரிந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள். ஒண்ணும் தெரியாதாம், கிராமத்து ஒன்றுமே இல்லாத மலைமுகட்டு மக்கள் அல்ல. அதுக்காக சொல்ல வந்தோம். சென்னையில எல்லா தொகுதியும் தானே போயிருக்கு, அது ஒரு தொகுதி தொகுதி போவது என்பதும் முதல்வருடைய தொகுதியில இவ்வளவு பணிகள் செய்து இவ்வளவு நல்ல பேர் பெற்றிருக்காரு, அது எப்படி போச்சுன்றதுதான் கேள்வி. அதுக்காக தான் நம்ம இந்த ஐயத்தை கொண்டு வந்தோம். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமாக இருக்கலாம். நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரிதான், எங்களுக்கு லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியம், வெற்றி தோல்வியை பற்றி. இப்ப 991 இல்லாத பழியை நம்ம மேல போட்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் பரிதி இளமதி மட்டும்தான் ஜெயிச்சாங்க 991. அப்பயும் சொன்னார்ல, இவைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கவில்லை, எங்களுக்கு தமிழும் தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையும் தான் முக்கியம், சமூக நீதிக்காக என் இயக்கம் போராடும், நானும் போராடுவேன்னாரு. அப்ப 2 பேர் தான். ஆக நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட தலைவர் சொன்னது பாருங்க, இன்னைக்கு நம்முடைய தளபதி சொல்றதும் நம்முடைய இளைய தளபதி சொன்னதையும் எண்ணி பார்க்கிறேன். நம்முடைய தலைவர் சொல்றார், பாடுபட்டவர்களுக்கும் என்னை போல பாடுபட்ட என்னுடைய தொண்டர்களுக்கு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இது யாருக்குமா வரும்? மக்கள் போய் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் என்ன முடிவு பண்றாரு அதுதான் நம்ம முடிவு. போய் பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. மக்கள் போய் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி தன்னுடைய கடமையை ஆற்றி இருக்கின்ற ஒரு மனிதநேய மாபெரும் தலைவன். அந்த தலைவனை பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் சொன்னார் பாருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, திமுக என்பது என்ன தெரியுமில, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு சொல்றாரு. எதிரிகள் தாக்கி தாக்கி, யார் எதிரிகள்? இப்ப நினைச்சு நம்ம பகைவர்கள் எதிரிகள் இணை சமூக நீதிக்கு எதிரானவர்கள், தாய்மொழி தமிழுக்கு எதிரானவர்கள், நம்முடைய மகளிர் உரிமைகள் தருவதற்கு எதிரானவர்கள், சனாதனவாதிகளை குறிப்பிடர். நம்முடைய எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும். தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தா அவன் தான் வலுவை இழப்பான்றார். தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும். நீங்கள் அப்படின்னு நம்மள சொல்ற, நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள். சொன்னது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு நியாயமாக எவ்வளவு சரியாக இருக்குது பாருங்க. அந்த பாதையிலேயே பயணம் செய்கிறார். அதனாலதான் நான் கூட இப்போ காலையில கூட ஒரு தோழர்கள், எல்லா தோழர்களும் கலந்து பேசுகின்ற பொழுது ஒன்று குறிப்பிட்டமா, உதய ஒளி நிரந்தரமானது. ஒளினா பவர். உதய ஒளி நிரந்தரமானது, விசில் ஒளி தற்காலிகமானது. ஒளின்றது இது, இந்த லீ அந்த லீ வித்தியாசம். ஒளி நிரந்தரமானது, விசில் ஒளி தற்காலிகமானது. ஒரு நேரத்துல விசில் ஒளி கேட்டிருக்கலாம், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தா முதல்ல வாயில அடிச்சு போய் தொலைவாங்க இல்லையா? விசில் ஒலி கேட்டிருக்கிறது என்பதிலே கூட 1000 பிரச்சனைகள். சரிங்க, இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. இப்ப 108 தொகுதி தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. என்ன அடுத்த கட்டம் என்ன? திமுகவுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுப்பாங்களா, இல்ல அதிமுகவுல இருக்கிற கட்சி என்ன நிலைமை அடுத்த கட்டமாக? 118 தேவை. தமிழ்நாட்டில் அரசை நியமிக்க 118 எம்எல்ஏக்கள் வேணும். இவர்களுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சியில இருப்பாங்களா இல்ல மாற்று கட்சியில இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. ஆனால் இவர்களுக்கு பின்னணியில் இருப்பது யார்? அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தாவேகா என்பதே ஒண்ணு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நடிகர் விஜயை பற்றி பல்வேறு கம்ப்ளைண்ட் அதுக்கு முந்தி இருந்தது.
ஆமா. வந்து தாய் தந்தையரை கூட மதிக்காம போ வெளியேன்றுவாரு. பொதுவாக யாரையும் சந்திக்க மாட்டாரு. தனி விமானத்தில் தான் போவேன். ஏங்க பயணிகள் கூட போங்கலாம். என்கிட்ட காசு இருக்கு நான் போறேன். நீ யாரு ம். கேட்க? என்று மறுகேள்வி கேட்ட ஒரு மனிதர். அதனால அந்த இயல்பாகவே அந்த ஆணவமும், அகங்காரமும் நிறைஞ்சிருக்கிற அந்த மனிதனுக்கு இப்போ ஒரு பெரிய பொறுப்பு தமிழ்நாட்டுல குடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு தலைகுனிகிறது. தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம். தமிழ்நாடு தலை நிமிர வைப்போம்னு நம்ம தலைவர்கள் தீவிரமா இருக்கிறோம். இன்னைக்கு கூட அதான் சொல்லியிருக்காரு. அது மீண்டும் வெல்வோம்னு. அதுதான் முக்கியம். இந்த விஜய்க்கு யாரையும் மதிக்கல, யாரும் போலன்னா கூட பின்னால் இருப்பது யார்? ம். அண்ட் மோடி பகிரங்கமாக சொல்லும். அவர்களுடைய பார்வை. ஏன்னா அமித்ஷா குடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம்ல. ஆனா பிஜேபி ஒண்ணு கூட வரல. நீங்க அவங்க தானே எப்படி உறுதியா சொல்றீங்க? அவங்க படத்தை நிறுத்தி வச்சாங்க ஓட விடாம. பிஜேபிக்கு வராதுன்னு பிஜேபிக்கே தெரியும். ஆ. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஒண்ணும் இல்லைன்னு பிஜேபிக்கே தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். நம்ம ம். தெரியாத ஒண்ணும் அப்படியே பெருசா அவங்க எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்கன்னு இல்ல. அவங்களுக்கு தெரியும் சும்மா நிக்க வைக்கிறையா, எவன் ம். வந்தாலும் வா, எவன் வராம இருந்தாலும் போ, வந்தா ம். காட்டின இது போடான்ட்டு ம். அவங்களுக்கே தெரியும் அந்த விஷயம். அவர்கள் தங்களை வெளிப்படையாக காட்டிக் கொள்ளாமல் ம். விஜய்க்கு தங்களுடைய ஆதரவையோ மற்றதையோ சொன்னா இழப்பு வரும் அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டு விட்டானுங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவங்க நினைச்சா சிஎம் கொஞ்ச நாள் இப்ப நிதிஷ்குமார் வச்சில்ல, ஆமா. வச்சுட்டு அதிமுகவை கூட அவங்க கூட கூட்டணி போட வைத்து ஒண்ணு ம். முதலமைச்சராவு இல்லையா நான் ஆதரவு தருகிறேன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடு என்று பேசி அவர்கள் மூலமாக கூட ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ம். ம். அது இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லிட்டு அவர்களை இழுத்து இன்னும் கொஞ்சம் பேர் வேற எங்கேயாவது இழுக்கலாமான்னு கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆக ம். தமிழ்நாட்டில் ஒரு குளறுபடியான ஒரு கோளாறான முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல எடுத்தவுடனே கோளாறு முறையில இப்போ ஒரு அரசு அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ம். மட்டும் அது அமைஞ்சதுக்கு பிறகு என்னென்ன நடக்க போகுது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இது இப்போ சொல்லிடணும், சும்மா இல்ல. இவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்களே, இவ்வளவு பேர் வந்துட்டாங்களேன்னு தமிழ்நாட்டு மக்கள் தாய்மார்கள் எப்படி மறந்தார்கள்? தங்களுடைய பேரனும் பேத்திகளும் தன்னுடைய வீட்டு குழந்தைகளும் விஜய்க்கு போடு விஜய்க்கு போடுன்னு எப்படி சொல்லி நாங்க செஞ்சுட்டோம்னு பல பேர் இப்ப வருத்தப்படுறதையும் நம்ம பார்த்தோம். ஆமா. சொல்லி அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர் சொல்றார், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 25,000. ம். 2,500 இல்ல, நான் 2,500 குடும்ப ஆமா. தலைவி. அதே போல 6 கேஸ் சிலிண்டர். ம். ஏதோ இந்த விஜய் நினைச்சாதான் பாருங்க, இல்ல இப்ப அவரு குடுப்பாரு. அள்ளி விடுறாரு, அள்ளி ஆமா விடுறாரு. அவரு குடுப்பாரு. கேஸ் சிலிண்டர், 1 சவரன் தங்கம், திருமண உதவிக்கு பட்டுப்புடவை, 200 யூனிட் இலவச மின்சாரம். ம். 200 யூனிட். ம். என்ன நினைச்சிட்டு இருக்க? மின்சாரம்னா என்னமோ ஆனா அவர் ஹீரோண்ணா. என்னண்ணா நீங்க இப்படி சொல்றீங்க? அவர் ஹீரோ கதாநாயகன். எத்தனை பேத்த தூக்கி போட்டு அடிக்கிறவரு. அவரால என்ன 1 பவுன் என்ன ரொம்ப சாதாரணம். குடுக்க முடியாதா என்ன? ஊரால ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி மேல பார்த்தாருன்னா மழை வரும், கீழே பார்த்தாருன்னா ஆமா வெயில் அடிக்கும். தங்கம் கொட்டும். ஆகாயத்த பொளந்துக்கிட்டு தங்கமா கொட்டும். செவுத்த பொளந்துக்கிட்டு. அந்த தங்கத்தை எடுத்து ஆள் கொண்டா குடுத்துட்டு போயிரலாம். என்னங்கண்ணா அவரு எவ்வளவு பெரிய ஆளு. அதான் நீங்க சொல்றது. ஸ்கிரீன் தொறந்த உடனே ஒரு ஆட்டத்தை போட்டா ஆ, தியேட்டர் இருக்கிற எல்லாரும் ஆடுறாங்க. ஆ, அதை நம்ம ஒத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து சொல்ற பாருங்க, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் உதவித்தொகை, ஒப்பந்த ஊழியர் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பணி நிரந்தரம், ம், அங்கன்வாடி சுகாதார பணியாளர் ஊதிய உயர்வு, 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. அதாவது யார் எழுதி கொடுத்தாங்க என்ன போனாங்க நமக்கு தெரியாது. ஆனா விஜய் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இப்ப எல்லாரையும் கேள்வி கட்டணும் உட்காந்து இல்ல. இப்ப ம், இதுக்கெல்லாம் சொல்ல போறேன். எல்லாரும் ஒரே மாசத்துல ஏன்டா இவருக்கு ஓட்டு போட்டோம்னு அவங்கவுங்க தலையில அடிச்சுக்கிட்டு போறாங்க. நம்ம பார்க்க போறோம். அததான் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கறோமே தவிர, ஆனா ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு இந்த தேர்தல் முடிவால. நமக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி இயக்க தலைவராக ம்.
நின்று நிலைக்கின்ற ஒரு இயக்க தலைவனாக இருப்பதை தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக வெளியிட்டு போயிட்டே இருக்கார் பாருங்க. தலைவர் இன்னைக்கு பேசுனது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. தலைவர் எப்படி இருப்பாரோ அப்படின்ட்டு ரொம்ப என்ன அந்த உணர்வுலாம் என்னன்னு சொல்ல முடியல. காலையில நான் ரோட்ல நின்னு என்னன்னு சொல்லிட்டேன் நானு. கண்ணீர் விட்டுட்டேன். ஒண்ணும் முடியல, சொல்ல முடியல. அவரை பார்க்கும் போதெல்லாமா அவருடைய சிரிப்பும் அவருடைய நடையும் அவருடைய இதையும் பார்த்துட்டு எல்லாம் விடும்போது கண்ணு நம்ம கலங்குன்னு ஒரு பக்கம். இன்னொன்னு என்னுடைய பார்வையில என்ன தெரியுமா தெரியுது, அவருடைய செயல்ல வந்து பெரியார் தெரியுது. ம். லட்சியமும் கொள்கை நயம் முக்கியம், தேர்தல் வெற்றி தோல்வி என்ன, நான் கண்டிப்பா, கண்டிப்பா. ஐயா பெரியார் தெரிகிறார். இந்த பக்கம் இப்படி வருகின்ற பொழுது அந்த மென்மையான நிதான போக்கில் அறிஞர் அண்ணா அண்ணா தெரிகிறார். தெரிகிறாரு. இவங்க இரண்டையும் இணைத்து வைத்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராக, டேய் உதய கதிர் என்பது நிலையானதுடா, விசில் எல்லாம் தற்காலிகமானது, டெம்பரவரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து தோல்விங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, அத கூட நினைச்சு பார்த்தா ஆச்சரியம். நம்ம தலைவர் சொல்றாரு, தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடைபெற்ற யுத்தம்னாரு. ஆமா, சாதாரண அரசியல் போர் இல்லப்பா, இது எவ்வளவு கணக்கு போட்டுருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு நடக்கிற யுத்தம். இன்னைக்கு டெல்லிக்காரெல்லாம் பின்னால வந்து நின்றுகிட்டு ஆடுறான்னா என்ன அர்த்தம்? மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துடலாம், இங்க தமிழ்நாட்டுல இடஒதுக்கீட்டுல கைய வைக்கலாம், அதே மாதிரி எல்லா மக்களையும் ஏமாத்தலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நடிகர் விஜய் அவர்களுக்கு பொம்மையாக இருக்கிறாரா இல்லது வெறுமையாக இருக்கிறாரா என்பதெல்லாம் கொஞ்ச நாள்ல பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கங்கண்ணா. வணக்கம், நன்றி, வாழ்க.